இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகாவோட வீட்டிற்கு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5 இந்த ஒரு வாரம் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டவுன் பஸ் வாரம் அப்படிங்கிற ரவுண்ட்ல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரவுண்ட்ல எல்லா கிட்ஸுமே அமேசிங்கா பாடியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் அபிஷேகா பட்டைய கிளப்பிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து விஜய் ஆண்டனி அவர்கள் எந்திரிச்சு போய் கை கொடுத்தாரு. அண்ட் அவங்க கூட சேர்ந்து பாடியிருந்தாரு. ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே ஆன் கேமரால ஆன் த செட்ல நடந்திருந்துச்சு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஷூட்டிங்லாம் எடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகாக்கு சூப்பரான ட்ரெஸ் ஒன்று இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சின்னதா பியானோ மாதிரியான ஒரு இசை கருவியை கொடுத்திருக்காரு. அண்ட் அதை தாண்டி அவர் வாழ்த்து மடல் ஒன்று, அதாவது லெட்டர் ஒன்று எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டர்ல அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிச்சு, நீ ரொம்ப சூப்பரா பாடுறீங்க அண்ட் இந்த வயசுல இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னும் நிறைய சங்கீதம் கற்றுக்கங்க, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா பாடுங்க. கூடிய சீக்கிரமே நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகணுன்னு எப்போதுமே அந்த கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டரில் எழுதியிருந்திருக்காரு. அண்ட் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கண்டிப்பா அபிஷேக் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸைட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது சமீபத்தில தான். ஏன்னா ஷூட்டிங் எப்போதுமே முன்னாடியே எடுத்துருவாங்க. திங்கள் டு செவ்வாய்க்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிரும். அதனால ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில தான் பார்த்தீங்கன்னா, இந்த சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் எப்போதுமே ஒரு ஹம்பிளான பெர்சன். அவர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா உடனடியா பண்ணிருவாரு. ரொம்ப இறங்கியும் பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இங்கேயுமே பண்ணியிருக்காரு. இதன் மூலியமா அவர் யாரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டர் அண்ட் ஆக்டரான ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல டியூட் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்துல டியூட் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு, வித்தியாசமான சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு கதையை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருந்தேன். அதாவது ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல. அண்ட் அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்ல அந்த பொண்ணோட காதலன் இருப்பான். அந்த பையன் அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிருவான். அண்ட் ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. இன்னைக்கு இந்த கதையை இவ்வளோ பேர் நிறைய விவாதங்கள பொருளா மாத்துறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எடுத்திருக்க முடியாது. அதே தான் படத்தோட ப்ரொடியூசர்ஸும் பயந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஒரு கதைய அந்த டைம்ல நான் எடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி வித்தியாசமா பார்த்திபன் அவர்கள் சிந்திச்சத பார்த்து எல்லா ரசிகர்களுமே, நீங்க தான் உண்மையான டைரக்டர். இந்த மாதிரி டைரக்டர் தான் தமிழ் சினிமாவுக்கு வேணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன பாராட்டி வந்துட்டு இருக்காங்க.